குழந்தையே, மன நிம்மதியோடு வாழு. உன்னால் எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அவையெல்லாம் மாற்றிவிடு. உன் வாழ்வில் அதிரடி மாற்றம் நிகழும். சர்வ நிச்சயமாய் நிகழும். உன் சாயப்பாவின் வாக்கு பொய்யாகாது. மாற்ற முடிந்ததையெல்லாம் மாற்றிவிடு. அதேபோல் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழப் பழகு. அதையும் ஏற்க முடியவில்லை என்றால் அதை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. உன்னை சுற்றி இருப்பவர்களும் நீ உயிராய் நேசிப்பவர்களும் யாராக இருந்தாலும் உன்னை உதாசீனப்படுத்தினால் அது உதாசீனமே அல்ல. விதையாக இருக்கும் நீ மரமாய் பெரிய விருட்சமாய் வளர்வதற்கான உரம்தான் அது. அந்த உதாசீனம். உனக்கு வரும் உதாசீனங்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்த்து நிற்காதே. அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். கோபப்படாதே. கோபமும் ஒரு விதமான அன்புதான். அதை எல்லோரிடமும் காட்ட முடியாது. ஒரு சில பேர் மட்டிடம் மட்டுமே அதை காட்ட முடியும். யாருமே கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாது. அதேபோல் யாரை கஷ்டப்படுத்தியும் நாம் சிரித்தால் அது நம் வாழ்வுக்கு பெரும் துன்பமாகி போய்விடும். மன வருத்தமாக இருக்கும் பொழுது கூட, சோகமாக இருக்கும் பொழுது கூட, மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு என் குழந்தையே. உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இரு, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள். உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை. வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. ஏனென்றால் நீ செய்யும் பாவத்தை சுமக்கப் போவது நீ அல்ல, உனக்கு பின்னால் வரும் உன் சன்னதிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வீணாக நீ செய்த பாவத்திற்கு அவர்களை ஆளாக்கிவிடாதே. கஷ்டத்தை அவர்களை தாங்க வைக்காதே. அப்பா இருக்கும் வரை, அப்பா என்ற நிழலில் இருந்தவரை வெயில் உன்னை சுட்டதே இல்லதல்லவா? உன் மனதில் கஷ்டம் வந்ததே இல்லையல்லவா? இப்பொழுது அந்த கஷ்டம் உன் மனதிற்கு தெரிகிறதென்றால், இப்பொழுது அந்த வெயில் உனக்கு சுடுகிறதென்றால் அப்பாவின் நிலைமையை யோசித்துப்பார். உனக்காகவே உன் வலிகளையும் வெயிலின் உஷ்ணத்தையும் தன் பிள்ளைக்காக ஏற்றுக்கொண்ட அப்பாவின் நல்ல எண்ணத்தை நினைத்துப்பார். இதுவரை உனக்கு எந்த கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்காத சாயப்பா இப்பொழுது ஏன் அதை உணர வைக்கிறார் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை நெருங்கி இருக்கிறேன், மிக அருகாமையில் உன்னை நெருங்கி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை உனக்கு வரப்பிரசாதமாக அள்ளி அள்ளி தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையே வாழ்க்கை. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே பல பேரின் வாயை மூடுவதை விட உன்னுடைய காதை மூடிக்கொள்வதே மிக நல்லது. உன்னை நிரூபிப்பதற்காக எல்லோரிடமும் போய் உன்னை பற்றியும் உன்னுடைய நிகழ்வை பற்றியும் விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றுவிடு.
நீ வாழும் வாழ்க்கையிலேயே உன்னை பற்றி உன்னை தவறாக பேசியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவே அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். எல்லோரிடமும் போய் நான் நல்லவர் நான் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. அதை அவர்களே உணர்ந்து கொள்ளும் நேரத்தை உன் சாயப்பா உருவாக்கித் தருவேன். வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட உனக்கு முடிந்ததை உன் வாழ்வில் நடந்ததை மறந்து பார். மறதி கூட ஒரு விதமான நிம்மதியை அள்ளித்தரும். இதை செய்து பார். உன் கவலைகளையெல்லாம் மறந்து பார். உன் வாழ்க்கையில் புது பயணத்தை நீ தொடர்வதை நிச்சயமாக நீ உணர்வாய். மிக பிரகாசமான வாழ்க்கை உன் முன் காத்து கொண்டிருப்பதை உன் கண்களுக்கு நன்றாகவே புலப்படும். அதை நான் உனக்கு உணர வைப்பேன். குழந்தையே, உனக்கே வலித்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு வலிக்கக்கூடாது, அவர்கள் மனம் வேதனைப்படக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு உன்னிடம் இருக்கிறது. அந்த நல்ல குணங்கள் உன்னிடம் இருப்பதால் தான் நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. நான் தேடி பிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு எல்லா நலன்களும் வளங்களும் கொடுக்கவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகள் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறேன். இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்ததெல்லாம் கைகூடும். நீ விருப்பப்பட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு ஜெயமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்த உன்னை நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன். நான் உன்னுடைய தகப்பன் தாய் எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்பா இருக்கிறேன் பிள்ளையே, எதற்கும் கலங்காதே. இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே கவலையோடு இருக்காதே. மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. வீண் வேதனைப்படாதே. வீணாக உன் கண்ணீரையும் வீணடிக்காதே. உன்னை பற்றி யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே செய். மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. மற்றவர்களின் பேச்சை நீ காதில் வாங்க கொண்டால் அனைத்தையும் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது வீணாக உன் மனதிற்கு தான் காயமாக முடிந்துவிடும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் நீ நீயாகவே இரு. மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே செய். நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை பாதுகாக்க. உன்னை யாரென்றே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையையும் புரிய வைக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. எப்பொழுதும் தைரியமாக இரு, நம்பிக்கையாக இரு. நான் இருக்கிறேன். உன் மனவேதனை, கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதைதான் பின்னாளில் விருட்சமாக வளர்ந்து நிற்கும். அதைப்போல் உன்னை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் மத்தியில் எழுந்து வந்து வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பாடமாகவே இருக்கும். அவர்கள் கண் பார்க்க நீ வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருப்பதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாகவும் இருக்கும். எனவே ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக ஜெயித்து காட்டலாம். நீ பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் உன்னிடம் இருக்கும் பாரம் அனைத்தையும் இறக்கிவிட்டு பறக்க துவங்கு. அப்பொழுதுதான் எந்த பாரமும் இல்லாமல் எந்த சுமையும் இல்லாமல் உன்னால் வெகு தூரம் பறக்க முடியும். நீ லட்சியத்தை அடையும் வரை உன்னால் போராடவும் முடியும். உன் லட்சியத்தை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு, பறந்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டிப்பிடிக்கலாம். உனக்கு துணையாக எப்பொழுதும் 8 திசைகளிலிருந்தும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு முன்பாக ஒரு
பாதுகாவலனாகவும் உனக்கு பின்பாக ஒரு வழிகாட்டியாகவும் நானே இருந்து அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டே இருக்கிறேன். குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடோடி வரும் தாயைப் போல என் பிள்ளைகளின் மனவேதனை, மனக்குமுறல்கள், கஷ்டத்தை போக்க நானும் அடுத்த நொடியே ஓடோடி வந்து அவர்கள் முன்பாக நிற்பேன். சாயி என்று ஒரு முறை சொன்னாலே போதும், அடுத்த நொடியே அவர்கள் முன் வந்து நின்று அவர்கள் கண்ணீரை துடைப்பேன். அது ஆனந்த கண்ணீராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அடுத்த நொடியே அவர்கள் முன் நான் தோன்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்க்காது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். உன்னுடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும் நேரம் இது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறும் காலமும் இதுதான். நடக்குமா நடக்காதா என்று நீ யோசித்த விஷயத்தை நான் நடத்தி வைக்க இதோ உன் இல்லம் தேடி புறப்பட்டு விட்டேன். இனி உனக்கு எந்த கவலையுமே வேண்டாம். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றப் போகிறேன். நீ வாழப்போகும் அந்த நிம்மதியான வாழ்க்கையையும், சந்தோஷமான வாழ்க்கையையும், மனநிறைவோடு நீ வாழப்போகும் அந்த வாழ்க்கையை பார்ப்பதற்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். முடிவு எடுக்க முடியாமல் என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழம்பி இருக்கும் உன்னோடு நான் மிக தெளிவாக முடிவு எடுப்பது எப்படி என்பதை உன் மனதால் சிந்திக்க செய்வதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் கலந்து இருப்பதுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே எப்பொழுதும் யாரிடமும் நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டுமே யாரிடமும் நிலையாக இருந்துவிடவும் முடியாது. இன்பம் வந்துவிட்டால் பின் துன்பம் வரத்தான் செய்யும், துன்பம் வந்தால் பின் இன்பம் வரத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. துன்பம் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதேபோல் இன்பம் சூழ்ந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதி மட்டுமே இருக்கும் என்ற நம்பிக்கையோடும் இல்லாமல் ஒரே மனதாக நேர்மறை சிந்தனையாக எது வந்தாலும் நான் ஜெயிப்பேன், எனக்கு உறுதுணையாக என் சாயிபாபா இருக்கிறார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே, நல்ல எண்ணத்தை உன் மனதில் வளர்த்து கொண்டே நீ இருந்தால் நிச்சயமாக நீ எடுக்கும் முடிவு மிக பிரகாசமாக முடிவாகவே இருக்கும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்கி விடாதே. உன் வாழ்க்கையில் நீ அப்படி முன்னேறுவதை பார்ப்பதற்காகவே நானும் காத்து கொண்டிருக்கிறேன். சுயநலமில்லாத இந்த உலகத்தில் மற்றவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ, ஏது சொல்வார்களோ என்று நினைத்து உன்னுடைய வழியையும் நீ மாற்றிக்கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு இதுதான் சரி என்று உனக்கு சரியாக தென்படுகிறதோ, அந்த வழியில் உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டே இரு. வெற்றிகரமாக நிச்சயமாக நீ அடைய வேண்டிய இலக்கை அடைவாய். நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ செல்லும் பாதையில் முட்கள் நிறைந்திருந்தால் அதை மலர்பாதையாக மாற்றியமைக்கும் வேலை என்னுடையது. உன் வாழ்க்கையில் என்ன வேண்டும், என்ன கொடுத்தால் நீ நிம்மதியாக இருப்பாய், என்ன செய்தால் உன் மனமகிரும் என்று நான் அனைத்தையும் சிந்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? இனி நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். கேட்டது எல்லாமே கிடைக்கும். விரும்பியது, நீ ஆசைப்பட்டபடி எல்லாமே உனக்கு சுபமாகவே நடக்கும். மற்றவர்கள் மட்டும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்களே, நாம் மட்டும் வேதனையோடு இருக்கிறோமே என்று மட்டும் நினைத்து விடாதே. மற்றவர்கள் இன்று சந்தோஷப்பட்டால் அவர்களுக்கான கஷ்டகாலம் வரும். கஷ்டப்படுபவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் நேரமும் வரும்.
சந்தோஷம், இன்பம், கஷ்டம், துக்கம், போராட்டம், சோதனை என்று எல்லார் வாழ்விலும் வந்து வந்து போய்க்கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு, தன்னம்பிக்கையோடு எதிர்த்து வரும் எல்லா தடைகளையும் யார் ஒருவர் தகர்த்து எறிந்துவிட்டு வீர நடை போடுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை சந்திக்கலாம். உன்னை காயப்படுத்தினவர்கள், உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களை மனம் புண்பகும்படி பேச வேண்டும் என்று நினைத்து விடாதே. பழிவாங்க வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் எழவே கூடாது. அவர்களுக்கு தக்க சமயத்தில், தகுந்த நேரத்தில் நான் எப்படி பதிலடி கொடுக்க வேண்டுமோ அதை காலம் மூலமாக நான் அவர்களுக்கு பதிலை தருவேன். என்னுடைய ஆட்டம் அப்பொழுதுதான் ஆரம்பமாகும். அதுவரை பொறுமையாக இரு. உன்னை காயப்படுத்துபவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைக்காதே. மறந்தும் கூட மற்றவர்களை காயப்படுத்த எண்ணாதே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, என்ன தேவையோ அதை மட்டும் சிந்தனை செய்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைவாய். கவலைப்படாமல், வேதனைப்படாமல் உனக்குரிய வேலைகளை, உனக்குரிய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். சேர வேண்டிய நேரத்தில், சேர வேண்டிய தருணத்தில் அதை நிச்சயமாக உன்னிடம் நான் வந்து சேர்ப்பேன். நம்பிக்கை, பொறுமை என 2 நாணயங்களை நீ சேகரித்து வைத்துக்கொள் என்றுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அவசரப்படுகிறாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை மிக அவசியம். இப்போது உள்ள நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக போன்றது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. இது உலக இயல்புதான். எல்லோருக்கும் இது சர்வசாதாரணம்தான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதற்கான முடிவு நிச்சயமாக இருக்கும். துன்பம் என்று வந்துவிட்டால் அதற்கான இன்பம் நிச்சயமாக இருக்கும். நல்லவர் என்றுமே தோற்பதில்லை. நம்பியவர் கைவிடப்படுவதும் இல்லை என சொல்லப்பட்டது வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல, அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை. அவற்றின் மீது நம்பிக்கை வை. இன்று முதல் நீடித்த பொறுமையை கடைப்பிடி. கஷ்டத்தை சகித்து கொள்ள பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நின்று போராடு. விதி உன் வாழ்வின் தன் விளையாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு வந்தாலும் சரி, தைரியத்தோடு இரு, எதிர்த்து நில். அனைத்தையும் வெல்லலாம் நிச்சயமாக. ஒரு முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்கத்தான் வேண்டுமா சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கிறாய். காத்திருப்பதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். தக்க பதில் உன்னிடம் கொண்டு வந்து உன் சாயி தேவா நான் சேர்ப்பேன். கவலைப்படாதே. ஆழமான நம்பிக்கை என்மேல் கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகளே. நீ பாக்கியசாலிதான். நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம் நீ. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய். இதை இப்பொழுது இந்த நொடி நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நீ உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ பாக்கியசாலிதான். நீ பரிசுத்தமானவர்தான். நான் கூறுவது போல் என் வாக்கின்படி நீயும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இதுநாள் வரை காத்திருந்தாய். உன் காத்திருப்புக்கான நல்ல பதிலை, நல்ல பரிசை, நாளை ஒரு இன்ப அதிர்ச்சியை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதற்காகவா இவ்வளவு நாள் நாம் வேதனையோடு இருந்தோம் என நீயே சொல்லும் அளவிற்கு அந்த இன்ப அதிர்ச்சி உன்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்தாதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் என்ன என்று தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத பொழுது, உன்னை போல் அவர்கள் இல்லாததை நினைத்து நினைத்து உன்னை துன்புறுத்தி, அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தை மீது நம்பிக்கை வைப்பாயா? நீ என் உயிரான இன்னும்
உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது. நீ என் உயிரான குழந்தை. உனக்கு நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நீதான் எனக்கு உலகம், நான் தான் உனக்கு உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. எதிர்த்து நின்று போராடுபவர்களே வீரமானவர்கள், வெற்றியை தழுவுவார்கள். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் எப்பொழுதும் ஆசிர்வதிப்பேன். வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கு சந்தோஷம் உன்னை தேடி வரும். நாளையே உனக்கான இந்த அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வு ஏற்படுத்தும். அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் காப்பேன். என் கண்ணுக்குள் வைத்து காப்பேன். என் பொக்கிஷமான பிள்ளையை எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தையும் சகித்துக்கொள். நம்பிக்கை, பொறுமை, பக்தியோடு இருக்கும் என் பிள்ளையை நான் என்றும் காப்பேன். என் பார்வை உன் மீதுதான் எப்பொழுதும். எந்த கஷ்டம் வந்தாலும் சாயிநாதர் இருக்கார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன் தைரியமாக நின்று சொல், எனக்கு பின்னால் என் அருகில் யார் இருக்கிறார் என்று தெரியுமா? என் சாயிநாதர் இருக்கிறார். என்னோடு துணிவிருந்தால் போராடி பாருங்கள், எதிர்த்து நில்லுங்கள் என்று அவர்களிடம் தன்னம்பிக்கையோடு சொல். வந்தவர்கள், வந்த கஷ்டம் எல்லாமே வந்த வழி தெரியாமல் போய்விடும். உன்னை விட்டு வெகு தூரமாக. எப்பொழுதுமே சந்தேகமே இல்லாமல், எதை நினைத்தும் வருந்தாமல், எனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே சாயப்பா என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். அதில் எந்த சந்தேகமுமே எனக்கு இல்லை. எது நடந்தாலும் அது எனக்கு நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக, என் வாழ்வின் நன்மைக்காக மட்டுமே சாயப்பா நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை சிந்தனையோடு இரு. நல்ல எண்ணங்களோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வில் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என் வாக்கு எப்பொழுதும் பொய்யானதே இல்லை. உனக்கான அதிர்ச்சியம், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் எல்லாமே நாளை காத்திருக்கிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்றிரவு உறக்கம் கொள். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கான விடியலாகவே இருக்கும். நான் சொல்கிறேன், இது உனக்கான ஆறுதல் வார்த்தையல்ல, உனக்கான சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? பின் ஏன் உன் மனதில் அனைத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்ற நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சாதகமாக நிகழும். நாளை முதல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை பார்த்து நீயே அதிசயிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள், பல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், பல விருப்பங்கள், பல ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. நாளையே அந்த இன்ப அதிர்ச்சி வரும், நிச்சயமாக வரும்.